10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சிலங்களா நீங்க எழுத போறது 10 வருடங்கள் கழித்து எழுத போகின்ற ஒரு பொதுத் தேர்வு. தாயினுடைய அம்மாவுடைய கருவறையில நீங்க 10 மாசம் இருந்தீங்க. அம்மா அந்த 10 மாசம் உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டா. பையன் நல்லபடியா வரணும், என் பொண்ணு நல்லபடியா ஆரோக்கியமா பறக்கணும்னு இந்த 10 மாசம் கண்ணும் கருத்துமா அம்மாவும் அப்பாவும் பாத்துக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். அந்த 10 மாசம் கழிச்சு நீங்க பிறந்த உடனே உங்களுக்கு அழகான ஒரு பேர் வச்சாங்க. பேர் வச்சு உங்களை இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்க. அதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. ஆசிரியர்கள் உங்களை SSLC சாம்பியன் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு 10 வருடங்கள் சுமக்கிறார்கள். அது வகுப்பறை. அம்மா சுமந்தது 10 மாதம் கருவறை, ஆசிரியர்கள் 10 வருடம் சுமப்பது வகுப்பறை. இந்த 10ங்கிறது போர்டு எக்ஸாம்னாக்கா, போர்டுன்னா கல்வி வாரியம், அதான் கல்வி அமைப்பு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சான்றிதழ் கொடுக்க போறாங்க. SSLC செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் வாங்க போறீங்க. எஜுகேஷன்னா டுகெதர்னு அர்த்தம். கிளாஸ் ரூம்ல டீச்சரோட எப்படி நீங்க இணைஞ்சிருந்தீங்க அப்படிங்கறத வேல்யூ பண்ண போறதுதான் இந்த எக்ஸாம். மதிப்பெண்கள் என்பது ஆசிரியர் மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பான எண்ணங்களுடைய வெளிப்பாடுதான் மதிப்பெண்களா வரப்போகுது. அதான் மார்க்ஸ். மார்க்னா அடையாளம். யாரோட அடையாளம்? உங்களுக்கு உள்ள இருக்கிற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், சோசியல் சயின்ஸ் டீச்சர், இவ்வளவு டீச்சர்ஸ் உள்ள இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆக போறாங்க, வெளிப்பட போறாங்க. உங்களுடைய வெற்றி ஆசிரியர்களுக்கான ஒட்டுமொத்த வெற்றி. அது பொது தேர்வுனா பொதுவான இடத்துல வச்சு வேல்யூ பண்ணுவாங்க, திருத்துவாங்க. டீச்சர்ஸ் வெளியில இருந்து வருவாங்க டீச்சர்ஸ். அதனால உங்களுக்கு பயம் என்பது தேவையில்லை. எப்பவும் போல நான் சொல்றதுதான், தேர்வை கொண்டாடுங்கள். அப்ப தேர்வை கொண்டாடணும்னா ஆசிரியர்ல கொண்டாடணும். சோ ஜாலியா சப்ஜெக்ட் டீச்சரை கொண்டு போங்க, நல்லா ஜெயிச்சுட்டு வாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் SSLC சாம்பியன்ஸ். வெற்றி வாகை சூடி வாருங்கள். வணக்கம்.